ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போறோம். 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 தக்காளிய வந்து மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளிய வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, கொஞ்சமா வந்து வெந்தயம், குழம்புத்தூள், மஞ்சள் தூள். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு மண் சட்டியை தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி மண் சட்டியில் தான் சுண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறேன். சட்டி காஞ்சதுமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இந்த சுண்டைக்காயில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம அடிக்கடி வந்து கிடைக்கும் போதெல்லாம் இதை வந்து பொரியலாவோ புளிக்குழம்போ இல்லை துவையலோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்து வெந்தயம், அப்புறம் கடுகு உளுந்து போட்டு பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சாப்பிட்றதுனால நல்லா செரிமானம் வந்து நமக்கு உடம்புல செரிமானம் வந்து அதிகமாக இருக்குங்க. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிடலாம். மலச்சிக்கல், குடல் புழுக்கள், அப்புறம் சிறுநீர கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இது வந்து ரொம்ப வந்து மருத்துவ குணம் வந்து நிறைய இருக்குங்க. நார் சத்து இருக்குது, இரும்பு சத்து, ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இதை வந்து அதிகரிக்குங்க இந்த சுண்டைக்காய் சாப்பிடும்போது. அப்புறம் வந்து நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துட்டு, வெங்காயம் வந்து நான் குட்டியாக இருக்கிற வெங்காயத்தை அப்படியே போட்டிருக்கிறேன். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். உடல் எடை குறைக்கிறவங்க கூட இந்த சுண்டைக்காய் வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் எடை வந்து குறையும். இது வந்து ரொம்ப கசப்பில்லாத சுண்டைக்காய் தாங்க. இந்த சுண்டைக்காய் வந்து கசப்பே இருக்காது இந்த சுண்டைக்காயில். அப்புறம் வந்து நான் வந்து 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க. இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற சுண்டைக்காவை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம வந்து சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயில் வந்து அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு சிறந்த வந்து உணவாகுங்க இந்த சுண்டைக்காய். இதோட பயன்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ இருக்குதுங்க இந்த சுண்டைக்காயில். இப்போ சுண்டைக்காவை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே வந்து சுண்டைக்காய் வந்து பாதி வந்து வெந்துடணுங்க. அந்த அளவுக்கு வந்து சுண்டைக்காய் வந்து இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு கூட இந்த சுண்டைக்காய் சாப்பிடும்போது அந்த சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வந்து பற்களையும் எலும்புகளையும் வந்து இது வலுப்படுத்துங்க இந்த சுண்டைக்காய். விட்டமின் சி, ஏ, இ எல்லாமே இருக்கிறதுனால உடலில் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து அதிகப்படுத்தும். பித்தத்தையும் குறைக்கும். அப்புறம் வாய்ப்புண்ணையும் வந்து கம்மி பண்ணும். இந்த சுண்டைக்காயில் தாங்க அவ்வளோ வந்து மருத்துவ குணம் இருக்குது. சொல்ல சொல்ல நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதில். இப்போ வந்து சுண்டைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சுன்னா அந்த காய் அந்த பச்சையோட நிறம் போயிட்டு அது ஒரு கலராக மாறிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும்.
அப்புறம் ஆஸ்துமா பிரச்சனை, வறட்டு இருமல், தொண்டை சளி இவ்வளோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வா இருக்குங்க இந்த சுண்டைக்காய். இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற தக்காளிய வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் 2 தக்காளிய வந்து மிக்ஸியில தான் அரைச்சி வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடியும், மஞ்சள் தூளும் எடுத்து வச்சிருந்தேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் வீட்டில் அரைச்ச பொடி போடல. சக்தி மசாலாவோட வத்தல் குழம்பு பொடி தாங்க போட்டிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறதோ, இந்த வத்தல் புளிக்குழம்பு பொடி தான் சேர்த்துக்கிட்டேங்க. சக்தி மசாலாவோட வத்தல் புளிக்குழம்பு பொடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் அரைச்ச பொடி இருந்துச்சுன்னா கூட அதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூனும், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கலாங்க இந்த புளிக்குழம்புக்கு. இது கூட மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா இந்த பொடியெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போது புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து இந்த காய் வேகணும் இல்லைங்களா, அதனால் வந்து தண்ணி நிறையா வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வச்சு வேக வைங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பும் பிடிக்கும். இந்த சுண்டைக்காயில் வந்து துவையல் செஞ்சால் அதுவும் பிடிக்கும். இந்த புளிக்குழம்பு வந்து 2 நாள் கூட வச்சு சாப்பிடலாங்க, கெட்டு போகாது. நான் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு காரம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிற அளவு வந்து சரியாக இருக்கும். இந்த குழம்பு வந்து தாராளமாக 5 பேர் சாப்பிடலாங்க. இந்த அளவுக்கு குழம்பு வச்சா 5 பேர் சாப்பிட்லாம். இதை வச்சுருந்தோம் அடுத்த நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. வெளியில் வச்சே வந்து அடுத்த நாளும் சாப்பிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு திக்காக வந்தால் போதும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சுண்டைக்காவும் சூப்பராக வெந்துருச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த புளிக்குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். ஹைப் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு மறக்காமல் ஹைப் பாயிண்ட்டு கொடுத்துருங்க. சூப்பரான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. பாய்ங்க.